அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு மதுரையில மிகப்பெரிய எழுச்சியா நடந்துகிட்டு இருக்கு. சரியா 4 மணிக்கு விஜய் அவர்கள் அவருடைய உரையை தொடங்குவார். பார்த்து படிப்பாரா பார்க்காம படிப்பாராங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்த காணொலியில் அதை பத்தி பேசுவோம். இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தாவேகாவினுடைய இரண்டாவது மாநாட்டுக்கு திமுகவின் கொத்தடிமை ஆபாச யூடியூபரான முக்தார் அவர்கள் அங்க போயிருக்கிறாரு. எவன் குடியை கெடுக்கிறதுக்காக போனாருன்னு தெரியல. அங்க ஏதாவது நடக்கும், அதை வீடியோ எடுக்கிறதுக்காக போனானா அப்படிங்கிறது தெரியல. முக்தார் முகத்தை மூடிக்கொண்டுதான் போனார். திருட்டு பய மாதிரி கருப்பு கலர் மாஸ்க், கருப்பு கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாதுன்னு போனாங்க. ஒரு சில நபர் அங்க அவரை அடையாளம் கண்டுபிடிச்சு செருப்பால் அடிச்சு வெளியில துரத்திட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தாவேகாவினுடைய இந்த மாநாடு அணில்களுடைய சேட்டைகள் காலையில இருந்து பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். காலையிலே வந்துட்டாங்க. மாநாடு இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் பேச போறாரு. என்ன பேச போறாருங்கிறது நமக்கு தெரியல. பேசும்போது பார்த்தா போதும். 2 நாளைக்கு முன்னாடி நாங்க கிளம்பி வந்துட்டோம். காலையில 5 மணிக்கு நாங்க வந்துட்டோம். காலைல 5 மணிக்கு என்ன எதுக்கு போறீங்க? காலைல 5 மணிக்கு சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். தாவேகாவினருடைய செய்த அட்டூழியங்கள் நீங்க என்னென்ன தெரியுமா? அங்க மாநாட்டு திடல்ல சாப்பாடு கடை போட்டிருக்கிறாங்க. அந்த சாப்பாடு 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது தாவேகாவின் அணில் குஞ்சுகளுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கூழு தண்ணி மாதிரி இருக்கு, 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுவும் அணில் குஞ்சுகளுடைய குற்றச்சாட்டு. அடுத்ததாக வெயில் தாங்க முடியாத அணில்கள் அங்கங்க சுருண்டு படுத்துறதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தரையில் போடப்பட்டிருந்த மேட்டு, தரைக்கு போடுவாங்க இல்லையா மேட்டு, அதை கிழிச்சு தார்பாயா பயன்படுத்தி மேல பந்தல் மாதிரி போட்டு அதுக்கடியில அணில்கள் வெயிலுக்கு இதமா உட்கார்ந்து இருந்தது பார்த்தோம். அட்டூழியங்கள், பயங்கரமான அட்டூழியங்கள். சேரை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு அங்க ஒருத்தன் ஓடுறான், இங்க ஒருத்தன் குதிக்கிறான். இன்னொன்னு சொல்லட்டுமா? தளபதி அந்த நடந்து வரக்கூடிய அந்த பாதையில சைட்ல இருந்து யாரும் அணில்கள் எகிரி குதிச்சிடக்கூடாதுங்கிறதுனால அந்த கம்பிகள்ல கிரீஸை போட்டு தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. கிரீஸை போட்டா வழுக்கும் இல்லையா, அது நம்ம கையிலலாம் ஒட்டிக்கும், சட்டையில ஒட்டிக்கும். அதுக்காக அணில்கள் அங்க ஏறி குதிக்க மாட்டாங்கிறதுல கிரீஸை போட்டு தடவுறாங்க. கிரீஸ் எல்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க ஏரோப்ளைன்ல இருந்தே குதிப்போம். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏரோப்ளைன்ல இருந்து குதிப்போம். கிரீஸை போட்டு தடவிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, அதை குடிக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனாலும் நாட்டுல 90% மக்கள் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. யாரையும் நான் யோக்கியன்னா சொல்ல வரல. குடிங்க, எப்பயோ ஒரு நாள் குடிக்கிறது தப்பு இல்லை. ஏதோ ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் சரி, நீ வெட்டியா இருக்கிறப்ப குடிச்ச கூட தப்பு இல்லை. போயிருக்கிறது மாநாட்டுக்கு. நீ மாநாட்டுக்கு போயிருக்கியா இல்ல விஜயோட மானத்தை வாங்க போனியாங்கிறதே தெரியல. போயிட்டு அங்கங்க உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை திமுக காரங்க எதிர்கட்சியினர் செய்த சதின்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. தாவேகாவினுடைய தொண்டர்கள் தான், யதார்த்தமாக எடுக்கப்பட்ட வீடியோ தான். எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்து சரக்கு போட்டுட்டு இருக்காங்க. அங்க ஆவியூர்னு நினைக்கிறேன், அந்த ஊர்ல மட்டும் ஒரே ஒரு ஒயின் ஷாப் திறந்திருக்கு. அங்க போய் அணில்கள் கூட்டமாக குவிந்திருக்கு. டாஸ்மார்க்ல வேலை செய்யறவனே எடுத்து கொடுக்க முடியாம திணறிய காரணத்தினால் அங்க சில சலசலப்புகள் ஏற்பட்டு காவல்துறை தடியடி நடத்தி இந்த அணில்களை அங்கிருந்து துரத்துனாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவ்வளவு அட்டூழியங்களை பண்ணக்கூடிய இந்த அணில்களை கூமுட்டைகள் என்று சொல்லாம நம்ம என்னங்க சொல்றது? கூட்டத்துல போயிட்டு சீமான் ஒழிகன்னு நீ கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சீமான் ஏண்டா ஒழியணும்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையை எதிர்த்துட்டாருங்கிற ஒரே காரணத்தை அவர் ஒளிஞ்சிருக்கணுமா? கொள்கை தானே எதிர்த்தாரு. பல பிரச்சனை. விஜய ஒளிஞ்சு போயிருப்பாரு என்னைக்கோ. எப்ப தலைவா படை இஷ்யூ வந்தப்ப மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ஹோல் டீமுமே கொஞ்சம் அதிர்ச்சியில தான் இருக்கும். அப்படின்லாம் சொல்லும்போது அப்பயே அழிச்சு விட்டுருப்பாங்க, முடிச்சு விட்டுருப்பாங்க மூத்த அணில. அப்பதான் அணிலுங்கிற பேரே வந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் அணில் போல வேலை செஞ்சோன்னு விஜய் அவர்களுடைய தந்தையார் சொன்னார். அப்பதான் அணிலுங்கிற பேர் வருது. அப்பயே முடிச்சுட்டு இருப்பாங்க. விஜய ஒளிஞ்சு போக வேண்டிய ஒரு ஆள் அன்னைக்கு வாடத்தம்பி நான் இருக்கின்றான்னு கை கொடுத்து குரல் கொடுத்து தூக்கி விட்டு இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு. விடுதலைங்கிற ஒரு படம் வருது. அதனுடைய பாகம் 2 ட்ரெய்லர் வரும்போது அதுல ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கு. வசனம்
தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படிங்கிற ஒரு வசனம் வந்த உடனே அதை எடுத்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது யாரை குறிவைத்து சொல்லப்பட்டதுங்கிறது அந்த நேரத்துல கட்சி தொடங்கி ஒருத்தர் உள்ள வர நேரம், விஜய் தான் வராரு, அவரை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படின்னு பெரிய அளவுக்கு பேசுறாங்க. அப்பெல்லாம் அணில்கள் எப்படி எங்களை பார்த்து நீ கொள்கை இல்லைன்னு சொல்லலாம், நாங்க தான் கொள்கை தலைவர்களை அறிவிச்சிருக்கிறோம், ஒரு 4-5 தலைவர்களை அறிவிச்சு விட்டு இதான் எங்க கொள்கை அப்படின்னு எதாவது உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்களா இந்த ரசிக குஞ்சுகள் எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்கன்னு. தளபதி வந்து பேசவே ஆரம்பிக்கல, சாயங்காலம் 4 மணிக்கு தான் வராது, அதுக்கட்டும் ஒருத்தன் கிழிக்கிறான், ஒருத்தன் இழுக்கிறான், ஒருத்தன் ஒட்டைக்கிறான், டாஸ்மார்க்ல போய் குடிக்கிறான். என்னத்தடா வந்து சாயங்காலம் அவர் பேசும்போது எதடா நீங்க காதுல வாங்க போறீங்க? இப்ப எதுக்கு போயிருக்கீங்க? நீங்க இதுக்குதான் போயிருக்கீங்க, கட்டிங் போட தான் போயிருக்கீங்க. சாப்பாடு வந்து அங்க 70 ரூபாய்க்கு விற்கிறாங்கிறிய, உன் கட்சிக்காரங்க கடை போடுறதுக்கு 5000 ரூபாய் கமிஷன் கேட்டா ரேட் அதிகமா தான் வைப்பான். இப்ப பிளாக்ல போய் ஒயின் ஷாப்ல பிளாக்ல சரக்கு வாங்குறீங்க, பிளாக்ல வாங்கும்போது ஏன் ரேட் அதிகம்? அவங்க வந்து அங்க கட்டுறாங்கல்ல, மாமூல் கட்டுறாங்கல்ல, இப்போ அவங்க ரேட்டு அதிகமாக தான் வைப்பாங்க. அதே மாதிரிதான் இலவசமா நீங்க கடை போட்டுக்கோங்க, ஆனா சாப்பாடு நாங்க சொல்ற விலைக்கு தான் தரணும், எங்க தொண்டர்களுக்கு கம்மியான விலைக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு உங்க கட்சிக்காரவங்க பொறுப்பாளர்கள் அவங்களை அறிவுறுத்தி இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டான ரேட்டை கொடுத்துருப்பாங்க, சாப்பாடையும் தரமா கொடுத்துருப்பாங்க. நீ கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போடுற புரோக்கர் மாதிரி கமிஷன் வாங்கிட்டு நீ போட்டுக்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இவன் ஒரு தற்கொலை ஈனப்பய தான், இவனுங்க ஈனப்பயலுக்கு தான். டிக்கெட்டே 1500 ரூபாய்க்கு விற்போம், அந்த படத்துல ஒரு இளவும் இருக்காது, ஒரு மயிரும் இருக்காது, அதே நாங்க விற்போம், நீ வித்துக்கப்பா, ஆனா 5000 ரூபாய் கொடுத்துரு. கடை போடணும்னா 5000, ஓப்பனான வெளிப்படையான குற்றச்சாட்டு. அந்த கடையின் உரிமையாளரே ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு, கடை போடணும்னா 5000. அப்புறம் 5000 கொடுத்த ஒருத்தன் உனக்கு என்ன 10 ரூபாய்க்கு சோறு தருவானா? அவன் 70 ரூபாய்க்கு தான் விற்பான். இவ்வளவு சோறு வச்சாலும் 70 ரூபாய்க்கு தான் வித்தாகணும், அப்பதான் அவங்களுக்கு லாபம். அவங்க வந்து தொழிலாளி, லாபம் தான் பார்ப்பாங்க அவங்க. நீங்க என்ன இதை போய் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இப்ப மாநாட்டுக்கு போனீங்க, திங்கிறதுக்கு போனீங்களா? திங்க போனா புளியோரை கட்டி எடுத்துட்டு போயிட வேண்டியதுன்னு மொத்தமா காலையிலே போயிட வேண்டியது ஆட்டிக்கிட்டு. என்ன காலையில போய் என்ன புடுங்குனீங்களான்னு கேக்குறேன். இல்ல என்ன தர புடுங்குனீங்க காலையிலே போய்? மாநாடு சாயந்தரம், அழகா மதியம் நீங்க எங்க வேணாலும் ஸ்டே பண்ணிட்டு மதியமா கிளம்பி, இல்ல வீட்டுல இருந்து அங்க போய் சாயங்காலம் இறங்குற மாதிரி முன்கூட்டி தூரத்துல இருந்து வரவங்க காலையில கிளம்பி சாயங்காலம் போலாம். 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு நொட்டுறானுங்களாம், நொட்டி தான் அங்க கொடிகம்பத்தை கீழே போட்டு உடச்சிங்க, எல்லாம் போய் அங்க என்ன கிழிச்சு தட்டுட்டீங்களே, தற்கூறீங்களா? கொள்கைன்னு என்னன்னு கேட்ட சொல்ல தெரியல. ஒயின் ஷாப்ல போயிட்டு குடிச்சுக்கிட்டு, அதான் கூத்தாடிகள் பின்னாடி திரண்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூத்தாடிகள் தான் சொல்லணும், கொள்கை இல்லாத கூமுட்டை கூத்தாடிகள். அவன் காசு பாத்துருவான், தலைமை கூத்தாடி. கீழே இருக்கிற அடிமை கூத்தாடி என்ன பண்ணுவான்? போய் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அடிக்கிற வெயில் என்ன, போய் சரக்கு போடுறீங்க ஏண்டா, அப்புறம் மயக்கம் வராம என்னடா பண்ணும்? நான் கூட இவங்க எல்லாம் உண்மையாவே தண்ணி இல்லாம தான் மயக்கம் போட்டு விடுறாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் போதைய போட்டோடனே வெயில்ல கொஞ்ச நேரத்துல அந்த 150 ரூபாய் சரக்கு போடுவாங்க போல, அதெல்லாம் வந்து வெயில் நேரத்துல போட்டா செட் ஆகாது. மண்டை கண்டெல்லாம் உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும், வேர்த்து ஊத்தி போய் அங்கேயும். இதனாலதான் நீங்க மயக்கம் போட்டு விடுவாரு, ரீஹைட்ரேஷன் ஆகி. தண்ணி இல்ல பைப்பும் போட்டு தண்ணி அதுல சரியா வரல, அது ஒரு குற்றச்சாட்டு. பார்த்தா 1 நம்பர் ஜோக்கர்ரா நீங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் இப்ப எடுக்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு கண்டென்ட் உருவாக்கலாம், அவ்வளவு கண்டென்ட் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க நகைச்சுவையா. கேவலமா இருக்குது பார்க்கும்போது எனக்கு. இதெல்லாம் ஒரு கட்சி, இதை பத்திலாம் நம்ம பேசணுமான்ட்டு. ஒருத்தன் என்னடனா அங்க இருந்து தாவுறான், ஒருத்தன் என்னடனா ஆடுறான், ஒரு பக்கம் என்னன்னா சீமான் ஓடிக்கன்னு கத்துறானுங்க, ஒரு என்னன்னா கடவுளை விஜயிக்கிறானுங்க. பார்க்க 1 நம்பர் காமெடி கூட்டம். ஆனா தாவேக்கங்கிற கட்சி இருக்கிற வரைக்கும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை போல, அவ்வளவு கண்டென்ட் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க.